மொழி இனப்பற்று சாகடிக்கப்பட்டு சாதி மதப்பட்டு திட்டமிட்டு ஊட்டப்பட்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் என் இனம் ஈழ தாயகத்தில் செத்து விழுந்த போது இத்தனை கோடி மக்கள் இருந்து ஏன் இங்கே மக்கள் திரண்டு போராடவில்லை என்கிற மன வலியில் உள்ளுக்குள் எரிந்த நெருப்பை உடலில் கொட்டி வெந்து செத்தவன் என் தம்பி வீரத்தமிழ் மகன் முத்துக்குமார். அவன் பற்ற வைத்த புரட்சி தீயில் பற்ற வைக்கப்பட்ட நெருப்பு துகள்கள் இவர்கள். நன்றாக கவனிச்சுக்கணும் நீங்க. அப்ப என்ன வருது? ஈழத்தில் செத்து விழுந்தவன் தேவர் என்றால் திரண்டிருப்பான், நாடார் என்றால் திரண்டிருப்பான், கோனார் என்றால் திரண்டிருப்பான், வன்னியர் என்றால் திரண்டிருப்பான், பறையன் என்றால் திரண்டிருப்பான், கவுண்டர் என்றால் திரண்டிருப்பான், இந்து இஸ்லாம் கிறிஸ்தவன் என்று திரண்டிருப்பான் செத்திருந்தான். ஆனால் ஈழத்தில் 5000 இந்துக்கள் செத்தார்கள், 2000 இஸ்லாமியர் செத்தார்கள், 1000 கிறிஸ்தவர்கள் என்று செய்தி வரவில்லை. அங்கே தேவர் செத்தார், நாடார் செத்தார், மீனவர் செத்தார், முத்திரை செய்தி வரல. தமிழர்கள் செத்தார்கள் என்று செய்தி வந்தது. இவர்கள் 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 என்ன நினைத்து விட்டார்கள் தெரியுமா என் அன்பு தம்பி தங்கைகளே? தமிழனா யாரோ யாரோ தமிழர்களா? அந்த இடத்தில் தான் உங்கள் பிள்ளைகள் ஒரு தெளிவை அடைந்தோம். சாதி மதமும் என் அடையாளம் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்பதுதான் என் அடையாளம். இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் என்னை ஆள துடிக்கிறது, எல்லோரும் போல நான் வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை. என் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவியை அனுபவிக்க துடிக்கிறது. இவர்களை ஒழிக்காமல் என் இனம் விடுதலை அடையாது, பெருமையோடு வாழாது என்று முடிவெடுத்து விட்ட பிறகுதான் நாங்கள் தேவரும் அல்ல, நாடாரும் அல்ல, கோனாரும் அல்ல, முத்தரையரும் அல்ல, கவுண்டரும் அல்ல, வன்னியரும் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்று மேலெழுந்து கிளர்ந்து எழுந்து. இதுதான் வரலாற்றில் பெரும் புரட்சி. என் அன்பு தம்பி தங்கைகளே, நன்றாக கவனிங்கள். திமுக அதிமுகவுக்கு தேவர் தேவேந்திரர் எல்லாம் போடுவான். ஆனால் அந்த தலைமைகள் எதுவும் தமிழர்கள் இல்லை. எம்ஜிஆர் நின்னா போடுவான், கருணாநிதி நின்னா போடுவான், ஜெயலலிதா போடுவான். இப்ப எடப்பாடி வரும்போது அவரை தமிழராக பார்க்க தயாராக இல்லை, அவரையும் ஒரு கவுண்டராகத்தான் பார்ப்பார்கள். கார்த்திக் வந்த போது தமிழன் கட்சி ஆரம்பிச்சு, இல்ல தேவர். சரத்குமார் வந்தார், தமிழர், இல்ல நாடர். எங்க ஐயா ராமதாஸ் வந்தார், தமிழர், இல்ல படையாச்சி. எங்க அண்ணன் திருமாவளவன் வந்தாரு, நான் தமிழர், இல்ல நீ பறையர். இந்த சகதிக்குள் சிக்காத ஒரே ஒரு மகன் நிற்கிறேன் என்றால் உங்கள் முன்னாடி நிற்கிற உங்கள் மகன் சிம்மான். நான் நிறுத்துகிற வேட்பாளருக்கு தேவரும் வாக்கு செலுத்துவார்கள், தேவேந்திரரும் வாக்கு செலுத்துவார்கள், நாடாரும் வாக்கு செலுத்துவார்கள், முத்தரையரும் வாக்கு செலுத்துவார்கள், கோனாரும் செலுத்துவார்கள், பிள்ளை முதலி உடையார் எல்லாம் ஒரு ஐயா. அவனுக்கு தெரியும் என் அண்ணன் தமிழன், நானும் தமிழன். அவனுக்கு தெரியும். வடக்கவோ எங்க ஐயா அன்புமணிக்கு விடுதலை சிறுத்தைகள் போட மாட்டார்கள், எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு பாமக போடாது. ஆனா இந்த மகனுக்கு 2 பக்கம் இருக்கிற பிள்ளைகள் வாக்கு செலுத்துவார்கள். ஏன்? அவனுக்கு தெரியும் நான் யாரு. நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க? சாதி தமிழனுக்கு சாதி காரணம் போடுவான். பாரு, படையாட்சிக்கு படையாட்சி மட்டும்தான் வாக்கு செலுத்துவான், பறையருக்கு பறையர் மட்டும்தான் வாக்கு செலுத்துவான். எங்க அண்ணன் திருமா தனிச்சு நின்னா தோத்து போறார், ஐயா அன்புமணி தனிச்சு நின்னா தோத்து போறார். ஆனால் கட்சி படையாட்சியா, கட்சி வன்னியனா, சாதி வன்னியனா என்றால் கட்சி வன்னியன் ஜெயிச்சிடறான். இதனால நுட்பமா நீ விளங்கணும். எங்க ஐயா அன்புமணி ஒரு வேட்பாளரை நிறுத்தினால், வன்னியர்களை நிறுத்தினால் அவர் தோற்கிறார். ஆனால் திமுக அதே ஐயா எம்ஆர் கே பன்னீர்செல்வம் என்ற வன்னியரை நிறுத்தினால் அவர் ஜெயிக்கிறார். காரணம், ஐயா நிறுத்துற வன்னியருக்கு வன்னியர் மட்டும்தான் போடுகிறார், திமுக நிறுத்துற வன்னியருக்கு பறையர், நாடார், செட்டியார், கோனார், ரெட்டியார், நாயுடு எல்லாம் போடுறார். அப்ப சாதி வன்னியனை விட கட்சி வன்னியன் ஜெயிச்சிடறான். இப்ப நீ எங்க நிக்க போற? தோத்து இருக்கிற அரசியல் அதிகாரத்தை அடுத்தவன் கூட்டு மான் கொடுத்துட்டு மடிய போறியா? இல்ல கிளர்ந்து எழுந்து உன் தாய் நிலத்தை கைப்பற்றி உனக்கான அரசியலை உருவாக்கி உன் அதிகாரத்தை நிறுவ போறியா? அதை புரிஞ்சுக்க. பிறப்பின் அடிப்படையில் பேதம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற கொடுமை, தீண்டாமை, இழிவு. என்னை தாழ்ந்தவன் என்று சொல்ல நீ யாரடா என்ற கேள்வி உன்னிடத்தில் எழல. டேய், நீ பிறந்த மாதிரி தான் ஆத்தாளுக்கு பிறகு நானும் பிறந்தேன். உடம்புல ஓடுற அதே ரத்தம், நீ குடிக்கிற அதே தண்ணி, நீ சுவாசி விடுற அதே காத்து, நான் சுவாசி விடுற அதே காத்து. சொல்றா நீ. தேவேந்திரர் சுவாசி விடுற காத்தை தேவர் நாங்கள் சுவாசிக்க மாட்டோம், நாடார் சுவாசி விடுற காத்தை கோனார் நாங்கள் சுவாசிக்க மாட்டோம். இது எந்த தெருவில் இருந்து வருது? தேவேந்திர தெருவில் இருந்து வருது. மூக்க மூடிக்கடா சொல்லுவியா நீ? பிள்ளைமார் தெருவில் இருந்து வருது. முதலியார்லாம் மூக்க மூடு. இந்த தெரு உடையார்லாம் மூக்க முடிக்க சொல்றா பாப்போம், சொல்றா. இந்த தண்ணி, இந்த மழை நீர் இந்த தெருவழியே வருதப்பா, நம்ம தெருவுக்குள்ள நுழைய விடாத தீட்டு சொல்றா பாப்போம். ஒரே காற்று, ஒரே தண்ணி, ஒரே ரத்தம், ஒரே நிலம். இது உன் நிலமடா, நீனு நானும் ஒரு ரத்தமடா. யாரு மேல கீரி 4 ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மரம் தான். நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடுற வைத்தியக்காரன் வாட்டு சாதி சாதி சாதி. சாதியை பார்க்காதே, எதையாவது சாதிக்க பாரு. மண்புழுவை பத்தி படிடா, மனித வாழ்க்கைக்கு எவ்வளவு பயன்படுதுன்னு.
இந்த மதம் ஜாதி என்ன மயத்துக்கு பயன்படுதுன்னு ஒரு தடவை பாடுறா, ஏதாவது ஒரு தடவை பாடுறா. இந்த மரம் உனக்கு எவ்வளவு பயன் தருது, உன் மதம் என்ன பயன் தருது சொல்றா. மேடை விட்டு இறங்கி போறேன், ஒரு தடவை சொல்றா, சொல்லு பாப்போம். இந்த மரம் உனக்கு மழையை பெற்று தருது, இந்த மரம் உனக்கு மூச்சு காட்டை தருது, மதம் என்ன மைத்தடா தருது. கும்பலுக்கு உனக்கு எதுக்கு சாமி? சரி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றா. ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்ல, திருவரங்கத்துக்கு ஐயா மோடி, ராமேஸ்வரம் போனார்ல ஐயா மோடி, தனுஷ்கோடி போனார்ல, ஏன் ஒரு தடவை கூட என் திருச்செந்தூருக்கும் பழனிக்கு வரதில்லை சொல்றா. சாரா விடா சோக்கால்டு இந்துடா, என் முருக இந்து கடவுளா இல்லையாடா சொல்ற. என்ன ராஜா நீ சரியான வீரன், வாடா என் பாட்டம் கட்டின பெருவுடையார் கோயிலுக்கு வாடா, தஞ்சை பெரிய கோயில் கொடுக்குறேன். ஏய் என் பாட்டம் கட்டிய பெருவுடையார் கோயில்ல தலவாச வழியே உள்நுழைந்து போய் வழிபட்டு விட்டு ஒருத்தன் நிக்கிறான்னா அவன் பேரை நான் தான்டா நிக்கிறேன். ஒருத்தன் கிடையாது, ஒரு சிங்காதி சிங்கம் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவனை நான் சவால் விடா. என் தலைமையிலானிட்டு தலவாச வழியே உள்ள போய் கோயில சாமி மட்டும் வர சொல்றோம். எப்படி எப்படி ஏன் தோத்து போயிடுவோம், செத்து போயிடுவோம். ஒரு தடவை இந்திரா காந்தி வந்திருக்காங்க, பதவி போயிடுச்சு. அங்கே போய் சாமி கும்பிட்டா பதவியை பறிச்சு போடுவார் எங்கால். நான் 2016 தேர்தலில் போட்டிவிடும் போது ஆட்சியை எப்படி நடத்துவேன், தேர்தல் அறிக்கை இல்லை, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இல்லை, எப்படி ஆட்சி நடத்துவேன் செயல்பாட்டு வரைவு 320 பக்கம் எழுதி கொண்டு போய் சாமி கும்பிட போனேன். அவன் கோயிலில் வச்சு, டை உலகம் பூரா நடந்து படையை நடத்தி உலகத்தை வென்றா, உள்ளூர் அடிமையாக இருக்கு, உன் பேரை வெல்றதுக்கு நிற்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு என் குலதெய்வத்தை தான் கும்பிட்டுருக்கேன். ஆனால் அவன் உலகம் பூரா வென்ற பெரும்பாட்டேன். என் தலைவனே சொல்லிட்டாரு,